Good morning students, welcome to Biocarrier. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard biology biozoology chapter 6 evolution lessonல next பேஜ்ல உள்ள 2 mark questions தான் பார்க்க போறோம். 2 mark 3 mark questions. இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம். தியரி ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ்னால் என்ன? ஆர்கன்ஸ் தட் ஆர் யூஸ்ட் ஆஃபன் வில் இன்க்ரீஸ் இன் சைஸ், தோஸ் விச் ஆர் நாட் யூஸ் வில் டீஜென்ரேட். எந்த ஆர்கன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ வில் இன்க்ரீஸ் இன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சிலது என்னென்னா டீஜென்ரேட் போயிருன்றதை சொல்கிறாங்க. நெக் இன் ஜிராஃப் இஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் யூஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் லிம்ப் இன் ஸ்னேக்ஸ் இஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்யூஸ் தியரி. யூஸுக்கு எக்ஸாம்பிளாக ஜிராஃபியோட நெக் அது சொல்கிறாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் லிம்ப், ஸ்னேக்ஸில் லிம்ப் எல்லாமே இருக்காது, அது என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்யூஸ் தியரின்றதை சொல்கிறாங்க. இதுதான் தியரி ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ். நெக்ஸ்ட் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸ்னால் என்ன? கேரக்டர்ஸ் தட் ஆர் டெவலப் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் அன் ஆர்கானிசம். டியூரிங் லைஃப் டைம் அப்போது அந்த கேரக்டர்ஸ் டெவலப் ஆச்சுன்னா அது அக்வயர்ட் கேரக்டர்ன்றோம். தீஸ் ஆர் தென் இன்ஹெரிட்டட். அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் அது இன்ஹெரிட்டட் ஆகுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸ் தட் ஆர் டெவலப் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஆர் கால்ட் அக்வயர்ட் கேரக்டர்ஸ் அண்ட் தீஸ் ஆர் தென் இன்ஹெரிட்டட். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஆஃப் லாமார்க்ஸ்னா என்ன? ஒரு 3 mark questions. லாமார்க் தியரி ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸ் வாஸ் டிஸ்ப்ரூவ்ட் பை த அகஸ்ட் வெய்ஸ்மன். அவரோட தியரியை இவர் டிஸ்ப்ரூவ் பண்ணார், அகஸ்ட் வெய்ஸ்மன். அவர் என்னென்னா who conducted experiments on mice for 20 generation by cutting the tails and breeding them. என்னென்னா அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், எலியை வச்சு 20 ஜென்ரேஷனை அதை டெய்லை கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ப்ரீடிங் பண்ண வச்சார். ஆல் மைஸ் பார்ன் வேர் வித் டெய்ல், எல்லா மைஸுமே டெய்லோடு தான் பிறந்துச்சு. Weismann proved that change in the somatoplasm will not be transferred to the next generation, but change in germplasm will be inherited. என்னன்னா somatoplasmல நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாலும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில். ஆனால் germplasmல ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்தால் அது அப்படியே இன்ஹெரிட்டட் ஆகுன்றதை சொல்கிறாங்க. இதான் மெயின் அப்ஜெக்ஷன் ஆஃப் லாமார்க்ஸ். இது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்ஜெக்டிவ்ஸ் டு டார்வினிசம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டார்வினிசம் கேட்டாங்கன்னா இது கண்டிப்பாக கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டார்வின் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் வேரியேஷனோட மெக்கானிசமை இவர் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. டார்வின் எக்ஸ்பிளைன் த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ் பட் நாட் த அரைவல் ஆஃப் த ஃபிட்டஸ். அவர் சர்வை பண்ணுறத வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரோட இனிமேல் வரதை அரைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. He focused on the small fluctuating variation that are mostly non-heritable. என்னென்னா அவர் வேரியேஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணார், மோஸ்ட்லி நான் ஹெரிட்டபிள்ன்றதை சொல்கிறாங்க. He did not distinguish between the somatic and germinal variation. அவங்க somaticக்கும் germinal variationக்குள்ள வேறுபாடை அவர் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. He could not explain the occurrence of vestigial organs, over specialization of some organs like large tusk in extinct mammoth, oversized antler in the extinct Irish deer. என்னன்னா அவர் வெஸ்டிஜியல் ஆர்கனை எக்ஸ்பிளைன் பண்ணலை. சில ஆர்கன்ஸ் லார்ஜ் டஸ்க் இன் எக்ஸ்டிங்க்ட் மேமூத் கொம்பு, அதுக்கப்புறம் ஓவர்சைஸ் ஆண்ட்லர் இந்த எக்ஸ்டிங்க்ட் ஐரிஷ் டீர். லார்ஜ் டஸ்கின் எக்ஸ்டிங்க்ட் மேமூத்னா மிகப்பெரிய அதோட கொம்பை அவர் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுக்கப்புறம் ஓவர்சைஸ் ஆண்ட்லர் கொம்பில் தந்தம், லார்ஜ் டஸ்க்கு தந்தம், ஓவர்சைஸ் ஆண்ட்லர் இந்த எக்ஸ்டிங்க்ட் ஐரிஷ் டீரோட கொம்பு, இதெல்லாமே எக்ஸ்டிங்க்ட் ஆனது. இதெல்லாம் அவர் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலைன்றதை சொல்கிறாங்க. இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டார்வினிசம். Objectives என்னென்னா, first point, Darwin failed to explain the mechanism of variation. Darwinism explained the survival of fittest but not the arrival of fittest. He focused on small fluctuating variation that are mostly non-heritable. He did not distinguish between somatic and germinal variation. He could not explain the occurrence of vestigial organs, over specialization of some organs like large tusk in extinct mammoth and oversized antler in extinct Irish deer. மியூட்டேஷன் தியரினா என்ன? யுகோடி விரிஸ் புட் ஃபார் த மியூட்டேஷன்ஸ் தியரி. இவர் தான் ஃபஸ்ட்டு தியரி ப்ரப்போஸ் பண்ணார். மியூட்டேஷன்னா என்ன? மியூட்டேஷன்ஸ் ஆர் சடன் ரேண்டம் சேஞ்சஸ் தட் அக்கர் இன் ஆர்கானிசம் தட் இஸ் நாட் ஹெரிட்டபிள். அது ஹெரிட்டபிள் ஆகாது, ஆனால் சில ஆர்கானிசமில்
சடனாக சேஞ்சஸ் நடக்கிறத மியூட்டேஷன் சொல்கிறோம். டி விரீஸ் கேரிட் அவுட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இன் த ஈவினிங் பிரைம்ரோஸ் பிளான்ஸ் அண்ட் அப்சர்வ் வேரியேஷன் இன் தம் டியூ டு மியூட்டேஷன். டி விரீஸ்ன்ற டி விரீஸ் ஈவினிங் பிரைம்ரோஸ் பிளான்ட்டில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மியூட்டேஷனை வந்து அப்சர்வ் பண்ணார், வேரியேஷனை கொண்டு வந்து. அதில் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தியரினா என்ன? Mutation or discontinuous variations are transmitted to other generation. Mutations are discontinuous. Mutation இந்த வேரியேஷன் வந்து அதர் ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுன்றதை சொல்கிறாங்க. டிஸ்கண்டினியூஸ் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியேஷனில் நம்ம படிச்சிருக்கோம். In naturally breeding population, mutation occur from time to time. நேச்சுரலாக ப்ரீடிங் நடக்கும்போது மியூட்டேஷன் வந்து டைம் டு டைம் வந்து நடக்கலாம்ன்றது சொல்கிறாங்க. தட் இஸ் நோ இன்டர்மீடியேட் ஃபார்ம் as they are fully fledged. இன்டர்மீடியேட் ஃபார்ம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாதுன்றது சொல்கிறாங்க. they are strictly subjected to the natural selections. இது நேச்சுரல் செலெக்ஷன்ஸ் மூலியமாக அது மியூட்டேஷன் நடக்கலான்றதை சொல்கிறாங்க. நேச்சுரல் செலெக்ஷன் என்ன? என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றி அதை அடாப்ட் பண்ணி வாழ்கிறத சொல்லுவாங்க நேச்சுரல் செலெக்ஷன். அதுக்கப்புறம் இதில் வந்து சிந்தட்டிக் தியரி, மாடர்ன் சிந்தட்டிக் தியரி என்னென்ன தியரின்னு பார்க்க போகிறோம். ஜீன் மியூட்டேஷனாக என்ன? ரெஃபர்ஸ் டு சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜீன். ஜீனோட ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அது ஜீன் மியூட்டேஷன்றோம். இட்ஸ் ஆல்சோ கால்டு ஜீன் ஆர் மியூட்டேஷன், பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்கிறாங்க. இட் ஆல்டர் த ஃபீனோடைப் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் ப்ரொடியூஸ் வேரியேஷன் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங். என்னென்னா ஆஃப்ஸ்ப்ரிங்கில் நிறையா வேரியேஷன் உண்டாகுன்றதை சொல்கிறாங்க. இது வந்து ஸ்ட்ரக்சரலில் சேஞ்சஸ் நடக்கிறனால ஆஃப்ஸ்ப்ரிங்லேயும் வேரியேஷன் உண்டாகுன்றதை சொல்கிறாங்க. குரோமோசோமல் மியூட்டேஷனாக என்ன? ரெஃபர்ஸ் டு சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் அதை குரோமோசோமல் மியூட்டேஷன்றோம். டியூ டு டெலிஷன், அடிஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷனாக டிரான்ஸ்லோகேஷன். டெலிஷனாக ஒரு இது டெலீட் ஆகுறது, டூப்ளிகேஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி, அடிஷனாக ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அடிஷன்னா ஏதாச்சும் இன்னொன்று புதுசாக ஆட் ஆகிருக்கும். இன்வர்ஷன் தலைகீழாக இருக்கும். டிரான்ஸ்லொகேஷனாக அந்த இருக்கிற இடத்துல வேறு மாதிரி இருக்குது, அதை டிரான்ஸ்லொகேஷன் சொல்கிறோம். திஸ் டு ஆல்டர் த ஃபீனோடைப் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் ப்ரொடியூஸ் வேரியேஷன் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங். இதுவும் ஆஃப்ஸ்ப்ரிங்கில் வேரியேஷனை உண்டாக்குன்றதை சொல்கிறாங்க. இதுதான் குரோமோசோமல் மியூட்டேஷன். ஜீன் மியூட்டேஷன் என்ன? ஜீனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் அது ஜீன் மியூட்டேஷன்றோம். குரோமோசோமல் மியூட்டேஷனாக குரோமோசோம் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் இருந்தால் அதை குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ் சொல்கிறாங்க. Genetic recombination is due to the crossing over of gene during meiosis. Meiosis stages அப்போ அந்த crossing over நடக்கும் அந்த chromosome structureல. This brings about genetic variation in the individual of same species and leads to heritable variation. ஏன்னாங்கன்னா genetic variation உண்டாகுது சேம் ஸ்பீசஸ்க்குள்ள. அதுக்கப்புறம் அந்த வேரியேஷன் அப்படியே பரம்பரையாக லீட் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன்றதை சொல்கிறோம், கிராசிங் ஓவர் நடக்கிறது. நெக்ஸ்ட் நேச்சுரல் செலெக்ஷன். Natural selection does not produce any genetic variation, but one such variation occurs favors some genetic changes while rejecting others. ஏன்னா நேச்சுரல் சேஞ்சஸ் செலெக்ஷன் வந்து ஜெனட்டிக் வேரியேஷனாக இருக்காது, ஆனால் சில வேரியேஷன் இருக்கிறது, அது சிலது ஜெனட்டிக் சேஞ்சஸுக்கு ஃபேவராக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இதை வந்து நேச்சுரல் செலெக்ஷன்றதை சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் ஹெல்ப் இன் ப்ரிவென்டிங் த இன்டர்பிரீடிங் பிட்வீன் ரிலேட்டட் ஆர்கானிசம். என்ன சொல்கிறாங்கன்னா ரிலேட்டடான ஆர்கானிசம்குள்ளே இன்டர்பிரீடிங் நடக்காமல் தடுக்குன்றதை சொல்கிறத ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன்றதை சொல்கிறோம். இதெல்லாமே ஒரு தியரி. ஜீன் மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன், இதெல்லாமே ஒரு தியரியாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடாப்டிவ் ரேடியேஷன்னா என்ன? எவால்யூஷனரி ப்ராசஸ் டு ப்ரொடியூஸ் நியூ ஸ்பீசஸ் ஃபார்ம் ஆகுது. டைவர்ஜ் ஃப்ரம் த சிங்கிள் ஆன்செஸ்ட்ரல் ஃபார்ம். ஒரு சிங்கிள் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்லேருந்து ஒரு ஃபார்ம், அதுலேருந்து ஒரு நியூ ஸ்பீசஸ் ஃபார்ம் ஆகுது. பிகம் அடாப்டட் டு நியூலி இன்வேடட் ஹேபிட்டட்ஸ் கால் அடாப்டிவ் ரேடியேஷன். ஏன்னா அது ஃபார்ம் ஆகி அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி வாழ்றதை என்ன சொல்கிறாங்கன்னா தன்னைத்தானே மாற்றிக்கும். அதுதான் அடாப்டிவ் ரேடியேஷன்றதை சொல்கிறோம். When more than one adaptive radiation occur in isolated geographical area having the same structure and function similarity due to the convergent evolution. என்னன்னா அது ஜியாகிரபிக்கல் ஏரியாவை ஜியோலாஜிக்கலை பொறுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அதில் சேம் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் இருக்கும். அது எப்படின்னா கன்வர்ஜன் எவால்யூஷனை இதையும் சிமிலாரிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் இது வரைக்கும் தான் 2 marks and 3 mark கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு 5 mark கொஸ்டின்ஸாக வரும். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டு இதெல்லாமே வந்து மியூட்டேஷன்ஸ் அதெல்லாமே வந்து உங்களுக்கு 5 mark கொஸ்டின்ஸ்க்கு வரும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனுக்குரிய 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.